வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரொம்ப சுவையான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி நம்ம சீக்கிரமாகவே சட்டுன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் சீக்கிரமாக வணங்குறதுக்காக இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை நான் இதிலேயே சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம். வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட ஒரு தக்காளியை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியெலாம் வற்றினதுக்கப்புறமா இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போல் டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அதை இந்த ப்ரெட்டோட நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு அழகான ஷேப்புக்கு வந்துடும். நமக்கு ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே அதே போலயே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இதோட இப்போ நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, மல்லி இலை ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் உப்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அது போல் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிரெட் ஸ்லைசஸில் கொஞ்சமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே இன்னொரு பிரெட் துண்டை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். இது போல் இப்போ வாணலியில் ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இந்த முட்டையில் நனைச்சிட்டு நம்ம வாணலியில் சேர்த்து வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வாணலியில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பிரிஞ்சு போயிடுமோன்ற பயம் வேணாம். இது வேக வேக நல்லாவே செட் ஆகிடும். ஒரு பக்கம் வெந்ததும் இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் வெந்ததும் இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா அப்படியே ஒரு கேக்கு மாதிரி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
இதே போல் மிச்சம் இருக்கிறதையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.